ಪ್ರಿಯವಾದ ದೇವರು ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪನಾಗಿರುವಾಗ ದೇವರ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನಾವು ಪ್ರೀತಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ ದೇವರ ಕೋಪ கண்டிப்பா இழுது பர்த்தது என்பதாகி வாக்கியம் பாருங்க தேவ வசனம் சொல்லுகிறது போல தேவனுடைய அன்பு நம்மில் இராமல் போனால் தேவனுடைய கோபம் கண்டிப்பாக நம்ம மேல இறங்கி வருகிறது. ಮನುಷ್ಯರೊಡನೆ ಯಾಕೆ ನಮಗೆ ಸಂಬಂಧ ಕಟ್ಟಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗಲ್ಲ ಹೇಳಿ? எதற்காக நாம் மனிதர்களோடு ஒரு உறவை வைக்க முடியவில்லை? ನಿಮ್ಮ ಶತ್ರುವನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಅನ್ನುವಂತ ದೇವರ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಯಾಕೆ ಮಡಗಕ್ಕೆ ಆಗಲ್ಲ ಹೇಳಿ? உங்களுடைய சத்துருக்களை நேசியுங்கள் என்ற வேத வசனத்தை எதற்காக நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியவில்லை? ದೇವರೊಡನೆ ಇರುವ ನಮ್ಮ ಸಂಬಂಧ ಸರಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಮನುಷ್ಯನನ್ನು ನಾವು ಪ್ರೀತಿಸಲು ಅಸಾಧ್ಯವಾಗಿದೆ. தேவனோடு இருக்கிற அந்த உறவு சரியில்லை என்றால் மனிதர்களோடு நம்ம அன்பாக இருக்க முடியாது. ದೇವರ ಮಕ್ಕಳೇ ಯಾಕೆ ದೇವರ ಕೋಪ ಬರ್ತಾ ಇದೆ? தேவனுடைய பிள்ளை எதற்காக தேவ கோபம் வருகிறது? ದೇವರಿಗೆ ತಿರುಗಿ ಮನುಷ್ಯನು ಬೀಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. தேவனுக்கு எதிராக மனுஷர்கள் மாறும்போது ಮನುಷ್ಯರನ್ನು ಪ್ರೀತಿಸದೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ. ಜನங்களை நேசிக்காமல் போகிறார். ಇವತ್ತು ಎಷ್ಟು ಜನ ಮೊಬೈಲ್